ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் பொட்டேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதை நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பந்தம் வந்ததுக்கு அப்புறமா நான் 2 பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். பொட்டேட்டோலாம் நல்லா மசாலா வாசம் போய் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வடித்த சாதத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொட்டேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்க இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நீங்களும் இது செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.